வரதராஜ முதலியார் 1960 80 வரைக்கும் பாம்பேவே கட்டியாண்ட ஒரு தாதான்னு சொல்லலாம். அந்த டைம்ல வெறும் 3 பேருக்கு கீழே தான் இந்த பாம்பே உடைய ஒட்டுமொத்த அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்துட்டு இருந்தது. அதுல மிக முக்கியமானவங்க ஒன்னு கரீம்லாலா, அடுத்தது ஹாஜி மஸ்தான், மூணாவது வரதராஜ முதலியார். கரீம்லாலாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸாஷன் சொல்லக்கூடிய பணம் வட்டி கொடுக்கறது, பணத்தை வாங்குறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்குண்டான சோர்ஸா இல்லீகலா இருக்கக்கூடிய கிளப்ஸ் மூலமா அவர் எடுத்துட்டு இருந்தாரு. அடுத்து பார்த்தோம்னா ஹாஜி மஸ்தான், இவர் ஆரம்ப காலத்துல இருந்தே ஸ்மக்லிங், தங்கம் கடத்துறது, மற்ற விலையுந்த பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்துறது ஃபுல்லாவே இவருடைய கண்ட்ரோல்ல வருது. சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருந்த வரதராஜ முதலியார் மிகப்பெரிய ஆளா மாறினதுக்கு, மிகப்பெரிய ரவுடியா மாறினதுக்கு கள்ளசாராயம் ஒரு மிக முக்கியமான பங்கா மாறிச்சு. எப்படி அப்படின்னா, பாம்பேல பூர்ண மது விலக்கை கொண்டு வர்றாங்க. பாம்பே ஃபுல்லாவே இவருடைய அந்த கள்ளச்சார விற்பனைங்கிறது நடக்குது. இதைய உடனே அரசனால ஒடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பூர்ண மது விலக்கு ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த குடிச்சு பழக்கிற ஆட்களை திருத்தி மறுவாழ்வு பண்ணி கொண்டு வர அளவுக்கு அவங்களுடைய திட்டமிடல் இல்லாம இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அதனால வேற வழி இல்லை.